ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பௌர்ணமி தினத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், பௌர்ணமிக்கு பிறகு மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி திதிகளானது வருவதுண்டு. இருப்பினும் கூட ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் பௌர்ணமியில் சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வதும் சந்திர தரிசனம் செய்வதும் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் யாரெல்லாம் பௌர்ணமியில் சிவாலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குது அவங்களாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய் அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளுக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து தான் அந்த மாதம் நமக்கு சிறப்பானதாக இருக்குமா அப்படின்றதையும் நம்மளால் வந்து கணிக்க முடியும். அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அதிக அளவு நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை மேசராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மேசம் ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி, அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும், ரணருணு ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், அயனசைன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறியிருக்காரு. அடுத்து 14ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில்ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அடுத்ததாக 18ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கு வந்து மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 28/1/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அயனசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் கூட. இதன் அடிப்படையில் மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். பொதுவாக மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு பலன்களை தாங்க கிடைக்க போகுது. அதாவது உழைப்பின் மூலமாகவே நீங்கள் இதெல்லாம் அடைவீங்க. நல்ல ஒரு உழைப்பாளிகளும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமானது அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் செய்து மன நிறைவு வந்து நீங்கள் வந்து அடைவீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். மழலை செல்வம் இல்லாத மேசராசி அன்பர்களாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த மாதத்தில் அந்த பாக்கியம் கிடைக்குங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுத்துப்பது சிறப்பானது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகளுடைய பலமானது குறைந்து காணப்படும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக அவங்கள வந்து பீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதுசாக வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதற்குரிய அமைப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும். தர்ம காரியங்களில் அதிக அளவு வந்து ஈடுபடுவீங்க. வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து பேர் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து கொடுத்து உதவ இருக்கீங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மன அழுத்தமானது மறைய ஆரம்பிக்கும். சிந்தனையில் தெளிவானது கிடைக்கும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பர்களே வீண் வழக்குகளில் இருந்தும் நீங்கள் விடுபட இருக்கீங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் இருக்குது. அதுலேருந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிடலாம். அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அலைச்சலோடு நடைபெற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் முடிவடையும். அதனால் கவலை வந்து தேவையில்லாதது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு உங்களை தேடி வரும். மேலும் வருமானமும் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். வருமான உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க. நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு இல்லாதவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் நீங்கள் சந்தித்தாலுமே கூட கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக செயல்படுறதுனால எல்லா இதுவுமே உங்களுக்கு நல்லதாக தான் வந்து நடக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் எல்லாம் செய்வதால் மிகப்பெரிய பாராட்டுக்களையும் நீங்கள் வந்து பெறுவீங்க. அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களே படிப்படியான வளர்ச்சிகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துங்க. திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காதவர்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அங்கீகாரத்தை பெறுவீங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய புக்காகும். உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்களை நீங்கள் வந்து கையெழுத்திடுவீங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கலைத்துறை அப்படின்னா வந்து நடிப்பு மட்டும் கிடையாதுங்க. கலை, இலக்கியம், நடனம் இது மாதிரி எல்லாமே தான். எது செய்கிறவங்களாக இருந்தாலுமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட வேணாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல நன்மைகள் எல்லாம் அடைவீங்க. புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து கவலை வந்து தேவையில்லாதது தான். இது வரைக்குமே நம்ம பார்த்த பலன்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடியது தான். ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரே நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்காது கிடையாது. அதே போல் பிறந்த இடம், நேரம், காலம் இது எல்லாத்தையுமே பொறுத்து நமக்கு பலன்களும் வந்து மாறுபாடு அடையும். ஸோ அந்த வகையில் மேசராசியுடைய அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை உடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுவதாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா பகை எதுவும் ஏற்படாமல் வந்து இருக்கும். எவ்வளவு தான் நீங்கள் திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னாலும் பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது அரிதான ஒரு விஷயந்தான். அதுவும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. தேவையில்லாத எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காமல் இருங்க. அதுவும் வந்து நல்லது தான். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் தொழில், வியாபாரம் இது தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுத்துடாதீங்க. ஸோ எது செய்கிறதா இருந்தாலும் தீர ஆலோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் இது போன்ற இருக்கக்கூடியவங்களோட கருத்து அப்படின்றது மாறுபட்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் மாற்று கருத்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து உருவாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு பாருங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் அடுத்ததாக நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை உடைய மேசராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம், அதாவது இந்த மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறமா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நிறைய கருத்து மோதல்கள் எல்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே சரி செய்வதற்குரிய வழிகளை எல்லாம் நீங்கள் தேடுங்க. அப்படி நீங்கள் அதற்கான முயற்சிகளில் இறங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி பண்ண முடியும். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை சரி பண்ணிக்கோங்க. மேலும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிறது, அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் அடைய முடியும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் காணப்படுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடாது, பாதிப்புகள் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதற்குரிய பரிகாரமாக இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை தோறும் மேசராசி என்பர்களை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு போய் கருடமூர்த்தியை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும், முன்னேற்றமும் கிடைக்கும். ஜனவரி மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்களாக 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்கள் வந்து இருக்குது. குறிப்பாக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும். வண்டி வாகன பயணங்களை எல்லாம் தவிர்ப்பதே ரொம்பவே நல்லது தான். அதே நேரம் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள் அப்படின்னா ஜனவரி 6 மற்றும் 7 இந்த நாட்களில் உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் உங்களுக்கு இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்களும் செய்து பயன்பெறுங்க.
குறிப்பாக எந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மேசராசியானது காணப்படுதோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பொதுவாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே கிரக அமைப்புகளின் அடிப்படையில் தான் நடக்க இருக்குது. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ நமக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த மாதத்துக்கான பலன்களையும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் மேசராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவானது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க சேனலோட எப்போதுமே இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.